நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான நண்டு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவங்க கூட ரொம்ப ருசியா செய்ய முடியும். வீடியோ படி ஆசிட்டிஸ் பண்ணுங்க, பெர்ஃபெக்ட்டான நண்டு மசாலா செய்ய முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள், 2 துண்டு இஞ்சி, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். இது கூடவே 2-3 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே 4 பீஸ் தேங்காய் சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் ஊற்றிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே மிக்சி ஜாரில் 4 பெரிய சைஸ் அளவு தக்காளி எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்படாது, அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடணும். 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்க்கணும். மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம இந்த மாதிரி ரெசிபிஸ் செய்யும்போது வீட்டில் செஞ்ச மசாலா பொடி வச்சு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு கிரேவி பக்குவத்துக்கு தயாராக இருக்குது. இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கிலோ அளவு நண்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. நண்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நண்டு இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கிரேவி பக்குவத்துக்கு வைக்க போகிறீங்கன்னா தண்ணி வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க. குழம்பு மாதிரி செய்யணுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு நண்டு மசாலா ரொம்ப அருமையாக தயாராகிருக்கு. இது நல்ல டேஸ்டியாக நல்லா கம்மன்னு வாசனையோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இதில் பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. நான் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இலைகளை வந்து 2-3 பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சையாக சேர்க்கும்போது அதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இந்த நண்டு மசாலா செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். அதே மாதிரி சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.